மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச அத்திப்பழத்தோட பயன்களை பத்தி இந்த வீடியோவை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அத்திப்பழம் மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச பழம். குறிப்பா சர்க்கரை நோய், சர்க்கரை புண், உடல் வீக்கம், கட்டிகள், நீர்க்கட்டிகள், புண், சொரிசரங்கு, நமைச்சல் இந்த மாதிரி பாதிப்புகள்ல ஆளாகி இருக்கவங்க இந்த அத்திப்பழம் அவங்களுக்கு மிக சிறந்த பலன் கொடுக்குது. அத்திப்பழம் உணவை பார்த்தா ஜீரணிக்க செஞ்சு சுறுசுறுப்பை கொடுக்குது. பித்தத்தை வியர்வை மூலமா வெளியாக்கி ஈரல், நுரையீரல்ல இருக்கக்கூடிய அந்த தடுப்புகளை நீக்குது. அத்திப்பழத்தை சாப்பிட்றதால வாய் துர்நாற்றம் நீங்குவதோட தலைமுடியும் ரொம்ப நீளமா வளருமா. அத்திப்பழத்தை தினசரி ஒருவேளை சாப்பிட்டு வந்தா வெண்புள்ளிகள், வெண்குஷ்டம், தோலோட நிறமாற்றம் இது எல்லாமே சரியாகுது. போதை பழக்கம், அதுக்கப்புறம் இதர வியாதிகளால ஏற்படக்கூடிய இந்த கல்லீரல் வீக்கத்தை குணமாக்குறதுக்கு இந்த அத்திப்பழங்களை ஒரு வாரம் வரைக்கும் ஊற வச்சு அதை டெய்லியும் 2 பழங்கள் வீதம் ஒரு வேளைக்கு சாப்பிட்டுட்டு வரலாம். சிறுநீரப்பை புண், சிறுநீர் பையில இருக்கக்கூடிய கல் தோன்றுதல், ஆஸ்துமா, வலிப்பு நோய், உடல் உளைச்சல், அதுக்கப்புறம் சோர்வு, அசதி, இளைப்பு இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த பழம் மிக சிறந்த பலனை கொடுக்குது. அத்திப்பிஞ்ச பருப்போட கூட்டா செஞ்சு 10 to 20 நாள் சாப்பிட மூலம், வெளிமூலம், உள்மூலம், குடல் தள்ளல் இது எல்லாமே கம்ப்ளீட்டா சரியாகுமா. பூண்டு, மிளகு, மஞ்சள் கூட்டுல சேர்க்கணும். பொரியலாவும் இதை செஞ்சு சாப்பிடலாம். உலர்ந்த அத்திப்பழங்கள்ல அதிக நார்ச்சத்து இருக்கு, குறைவான நீர்ச்சத்தும் இருக்கு. அத்திப்பழங்கள்ல வேற எந்த பழத்திலையும் இல்லாத அளவு கால்சியம் சத்தும் நார்ச்சத்தும் அதிக அளவுலயே இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.